விருகம்பாக்கம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இல்லை எனவும் சாமானியருக்கு போட்டியிட விஜய் வாய்ப்பு அளித்துள்ளார் என்பதில் உண்மை இல்லை எனவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ் மாலை முரசு தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய சந்தோஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். சார், விருகம்பாக்கம் தொகுதியில் நீங்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு சார்? களம் நமக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 38வது நாளாக பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். போகிற இடங்கள்லாம் மக்களுடைய ஆதரவு வெகுவாரியாக நமக்கு இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்கிறாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குற மக்கள் அது நாம் தமிழர் கட்சி தான் சரியான மாற்று அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்க. அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த களம்? அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்களா? யார் உங்களுக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க? இல்லை, உளப்பூர்வமாக சொல்கிறேன், மக்கள் மத்தியில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவி கேட்க எந்த ஒரு ஆதரவுமே கிடையாது. நான் போகிற பகுதிகளில் பார்க்குறேன், இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாரோடையுமே பேசுகிறேன். ஏன்னா நம்ம இப்போ கடைசி 2 நாளாக தான் வாகனத்தில் பயணிக்கிறோம். மற்ற எல்லா நாட்களுமே நடந்து ஒரு மக்களை சந்திச்சிருக்கிறேன். போகிற இடங்களில் எங்கேயுமே ஒரு டிவிக்கு ஆதரவு கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் அவங்க களத்திலே கிடையாது. விஜய் அவர்களுடைய ஜெயநகர் ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்டராக இருக்கிறார் அவங்க அப்பா. அவருடைய கம்பெனியில் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அந்த ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. பினாமின்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நான் வரல. இதை நம்ம ஓட்டுநருடைய மகன் அப்படின்னு மட்டும் நம்ம அவரை பார்க்க முடியாது. அவருடைய அஃபிடவிட்லேயே தெரியும் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது. விருகம்பாக்கம் தொகுதி மக்கள் ஏன் சந்தோஷ்க்கு வாக்களிக்கணும்? உண்மையும் உளப்பூர்வமாகவும் களத்தில் நிற்கிறோம். இந்த 37 நாள் இந்த மக்களுடைய ஒரு பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மக்களை இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்கு அதிக வாடகை கொடுத்து இவங்கெல்லாம் குடியேறினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கோயம்பேடு பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி அந்த பேருந்து நிலையம் இவங்களுக்கு கிடையாது. இந்த அருணாச்சலம் சாலையில் இருக்கிற டாஸ்மாகில் 24 மணி நேரம் சென்னையோட டாஸ்மாக் ஹப்னு சொல்கிறாங்க. 24 hours 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மதுபான கடைகள் இங்கே இருக்குது. பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. பல சாலைகளில் மின்சார விளக்குகளே இல்லை. இப்படி அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன். அதுக்கான தீர்வை கொடுக்குறேன். மக்களுக்கு உண்மையாக நிற்கிறேன். நான் இதெல்லாம் மாற்றுவேன்னு நிற்கிறேன். மாற்றத்துக்காக நிற்கிறேன். அதனால் மக்கள் என்னை ஆதரிக்கிறாங்க. விருகம்பாக்கம் தொகுதிக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேட்பாளராக நிற்கக்கூடிய சந்தோஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.